பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். பிரியமானவர்களே, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து நம்மளால் இருக்க முடியுமாங்க? பணம் தான் நமக்கு இப்போ என்னது ஃபஸ்ட்டு மேண்டிட்ரியான ஒரு அத்தியாவசிய தேவை. நமக்கு பணம் தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம என்ன சொல்கிறாரு? பணம் உனக்கு வேண்டான்னு சொல்லலை. பண ஆசை, அதாவது அதிக பணம், அதிகமாக நம்ம இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் நம்ம நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமாக பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து இருக்கிறது போதும்னு இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி சிஸ்டர் இருக்க முடியும்? பணம் இல்லாத இருக்க முடியுமா அப்படின்றீங்களா? பிரியமானவர்களே, நமக்கு ஒரு மாதத்திற்கு நமக்கு எவ்வளோ நமக்கு இன்கம் வரும் அப்படின்றது நமக்கு முன்கூட்டியே நமக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் மந்த்லி சேல்ரி வாங்குறவர்களாக இருந்தால் நமக்கு இவ்வளோ சேல்ரி வரும்ன்றது தெரியும். இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே நமக்கு எவ்வளோ இன்கம் வரும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இதே போல் ஒரு கூலி தொழிலாளியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்கம்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்போது நம்மளுடைய இன்கம் என்ன வரும்ன்றது நமக்கு தெரியும் போது அதுக்கு ஏற்ற விதமாக நம்ம பிளான் பண்ணி ஒவ்வொரு காரியமும் நமக்கு இந்த மாதத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம அந்த மாதத்திற்கு முன்பாகவே நம்ம அதை ஒரு பிளான் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பணங்களை பிரித்து இந்தந்த தேவைகளை பிரித்து நம்ம கையாளும் போது நமக்கு மீதம் எடுக்கிற ஞானத்தை ஆண்டவர் தருவாருங்க. நமக்கு ஒரு வேளை நம்ம சொல்லுவோம், சிஸ்டர் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க, ஆனால் நீங்கள் பிளான் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் நமக்கு இன்னும் எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ பணம் தேவைன்னு சொல்லி அப்படின்றீங்களா? பிரியமானவர்களே, நம்ம முதலாவது எதுவுமே நம்ம எடுத்த உடனே இதை முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா முடியாது தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் சக்சீட் ஆகும். இதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதம் இப்போது வருகிற மாதம் ஜூன் மாதம். இப்போ ஜூன் மாதத்தில் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்றது நமக்கு ஓரளவுக்கு நமக்கு முன்கூட்டியே தெரியும். அப்போது நம்ம என்னென்ன தேவை இருக்கிறதுன்றதை ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். இல்லையா, ஃபெயிலியர் ஆகுதா, எந்த இடத்துல நம்ம லேக் ஆகுன்றதை நம்மளால் அனலைஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த மாதத்திற்கு நம்ம திருப்பி ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம சக்சீட் ஆவோங்க. பிரியமானவர்களே, நமக்கு போதும் என்ற மனப்பான்மை முதலாவது நமக்கு தேவைங்க. எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுவோம்? இவ்வளோ வந்துடுச்சா, அப்பா இன்னும் ஒரு 10,000 கூட வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். பிரியமானவர்களே, இந்த பணம் ஆசை நமக்கு அதிகமாக நமக்கு என்னென்ன காரியங்கள் நமக்கு அது தீமையாய் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதலாவது பாவங்க. நம்மக்கிட்ட அதிகமாக பணம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எதில் நம்ம அதிகமாக விழுவோம் அப்படின்னா பாவத்தில் விழுவோம். யார் நம்மளை கேள்வி கேட்க போகிறோம்? நமக்கு இங்கே நான் பணத்தை தூக்கி போட்டால் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? பாவத்தில் நம்ம சிக்கிக்கொள்வோம். 2வது காரியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதிகமாக நம்ம ஆடம்பர பொருட்களை வாங்கி நம்ம சேமிக்க ஆரம்பிப்போம். எதனால் அப்படின்னா நம்ம மற்றவங்களை கூட கம்பேர் பண்ணும்போது மேபி இவங்க கொலீகாக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீடாக இருக்கலாம், இல்லை உறவினர்களாக இருக்கலாம், அவங்க அவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டாங்களா, அப்போ நானும் பாரு லோன் போட்டு அது போட்டு இது போட்டு நம்மளும் அது மாதிரி கஷ்டப்படுவோம். ஆனால் அவங்க லக்ஸூரியஸாக ஃபஸ்ட்லேருந்தே அது மாதிரி இருப்பாங்க. ஆனால் நம்ம அவங்கள போல் ஆகணுன்றதுக்காக நிறைய லோன் வாங்கி திருப்பி அதை கட்ட முடியாத, அதனால் நம்ம தேவையில்லாத காரியங்களில் சிக்கிக்கொள்ள நேரிடும். பிரியமானவர்களே, மற்றொரு காரியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா
பணம் வந்து பகையை உண்டு பண்ணுங்க. நம்ம வந்து மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கறது நிமித்தம் நம்ம சிநேகிதராக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் நம்ம பணம் கொடுக்கறது நிமித்தம் என்ன ஆகும், அவங்க திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது கருத்து வேறுபாடு வந்து அந்த நட்பு பிரியக்கூட ஒரு வாய்ப்பாக இது அமைந்துடுங்க. அதனால் பணம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், போதும்ப்பா எனக்கு இருக்கிறது போதுன்னு சொல்லி அதில் நம்ம எப்படி வாழ்க்கையை நம்ம நடத்தி கொள்ள வேண்டும் என்பதுக்கு நம்ம வந்து தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த தீங்கும் வராதுங்க. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க நம்ம முயற்சிப்போம். அதே போல் நமக்கு இருக்கிறது போதுன்ற மனப்பான்மையோடு இருக்க நம்ம வாழ பழகிக்கொள்வோம். இது ரெண்டும் நமக்கு இருந்தாவே நம்ம வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம சின்ன வயசில் இல்லை அப்படின்னா நம்ம எளிமையாக இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக நம்மளுடைய காரியங்கள் மற்ற உறவினர்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணாத நினைவுகளை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போம். அப்போ நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற வசதி அப்போ இல்லாத இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு எல்லா வசதியும் இருக்கும், நம்மக்கிட்ட அந்த ஹாப்பினஸ் அந்த ஜாய் அதெல்லாம் நம்மக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிற மாதிரி குறையிற மாதிரி தாங்க இருக்கும். அதனால் நம்ம எப்பொழுதும் இது போதும் அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாருங்க. ஓகேவா? நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கி ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். விசுவாசிங்க, ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, இன்றைக்கும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி ஒருவேளை நாங்கள் அப்பா பண ஆசை உள்ளவர்களாய் நாங்கள் இருந்திருந்தால் ஒரு விஷயம் எங்களை மன்னிங்க அப்பா. ஆண்டவரே, இருக்கிறதை வைத்து இது போதும் என்கிற அந்த மனப்பான்மையை நீர் இன்றைக்கு எங்களுக்கு தற்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. தேவன் தாமே அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க அப்பா. அவர்களை ஆசிர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ராஜா, இருக்கிறதுல எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் என்கிற ஞானத்தை அவர்களுக்கு நீர் தந்து வரும் நாட்களில் அப்பா மீதம் எடுக்கிறவர்களாய் அவர்களை அப்பா நீர் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் களஞ்சியங்கள் எல்லாம் நிரப்பட்டும் அப்பா. ஆண்டவரே, அவர்களை ஆசிர்வதிங்க தகப்பனே. குடும்பம் முழுதும் வேலி அடைத்து நீர் பாதுகாத்து கொள்வீராக ராஜா. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் நீர் ஆசிர்வதிங்க அப்பா. குடும்பத்தை ஆசிர்வதிங்க அப்பா. வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகத்தை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you all. Thank you.